Taste the Daily. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே ரயில்வே சர்வீஸ் சாலை அமைத்து தர கோரி அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இனாம் மணியாச்சி இந்திரா நகர் பகுதியில் 3000த்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் இப்பகுதி வழியாக இரண்டாவது ரயில்வே வழித்தடம் அமைக்கப்பட்டு ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் சர்வீஸ் சாலை அமைக்கப்படாததால் 2 கிலோமீட்டர் தூரம் சுற்ற வேண்டியுள்ளதால் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே லட்சுமி மில் ரயில்வே கேட் முதல் இளையரசனேந்தல் ரயில்வே கேட் வரை அவசர அணுகு சாலை அமைத்து தர வேண்டி அதிமுக வடக்கு மாவட்டம் சார்பில் இந்திரா நகர் குடியிருப்போர் நலச்சங்க நிர்வாகி சுப்புராம் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு 300க்கும் மேற்பட்ட பெண்கள் போராட்டம் நடத்தியுள்ளனர். இந்திய மாதர் தேசிய சம்மேளனம் சார்பில் ஒன்றிய செயலாளர் ரேணுகா தலைமையில் 100 நாள் வேலை ஊதியம் 319 ரூபாயை குறைக்காமல் வழங்கிடவும், தகுதி உள்ளவர்களுக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்காததை கண்டித்தும் முழக்கங்களை எழுப்பியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 3 மாதங்களாக கொள்ளிடம் கூட்டு குடிநீர் வழங்காததற்கும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். திருப்பூரில் ஏலச்சீட்டில் பணம் கட்டி பாதிக்கப்பட்டவர்கள் மாநகர காவல் ஆணையரிடம் புகார் மனு அளித்தனர். திருப்பூர் தென்னம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் 10 லட்சம் முதல் 50 லட்சம் ரூபாய் வரை ஏலச்சீட்டு நடத்தி வந்துள்ளார். இவரிடம் 100க்கும் மேற்பட்டோர் சுமார் 45 கோடி ரூபாய் வரை பணம் செலுத்திய நிலையில் கொரோனா காலத்திற்கு பிறகு இவர் யாருக்கும் பணம் திருப்பி தராமல் காலம் தாழ்த்தியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ராஜேந்திரன் தனது அலுவலகத்தை மூடியே வைத்திருந்ததால் சந்தேகமடைந்த பணம் செலுத்தியவர்கள் திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். விடியா காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்து பணத்தை மீட்டு தர வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்துள்ள அமராவதி அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான பாம்பாறு, துவானம், காந்தலூர், மறையூர் போன்ற பகுதிகளில் இடைவிடாமல் பெய்து வரும் கனமழையால் அமராவதி அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் உள்ளது. ஏற்கனவே அமராவதி அணையின் மொத்த 90 அடியில் 72.67 அடியாக நீரின் அளவு இருந்த நிலையில் திங்கட்கிழமை 64 அடியாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் அமராவதி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து ஒரே நாளில் 8 அடி உயர்வால் அமராவதி அணை பழைய மற்றும் புதிய ஆயக்கட்டு பாசன விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த 4 நாட்களாக தொடர்ந்து பெய்து வரும் மழையினால் 143 அடி உயரமுள்ள பாபநாசம் அணையின் நீர்மட்டம் 111 அடியை தொட்டது. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பெய்து வரும் பருவமழையினால் திருநெல்வேலி மாவட்டத்தின் அணைகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. குறிப்பாக பாபநாசம் அணை பகுதியில் 44 மில்லிமீட்டர் மழை பொழிவும், மணிமுத்தாறு அணை பகுதியில் 8.8 மில்லிமீட்டர் மழை பொழிவும் பதிவானது. தென்மேற்கு பருவமழை காலத்திலேயே பாபநாசம் அணையின் நீர்மட்டம் 111 அடியை எட்டியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு நிலப்பிரச்சினை தொடர்பாக புகார் அளிக்க வந்த 90 வயது மூதாட்டியை உறவினர்கள் தூக்கி வந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது தேவைகள் குறித்து மனு அளித்தனர். அப்போது கண்ணியம்மாள் என்ற 90 வயது மூதாட்டி ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கும் தனது 10 சென்ட் நிலத்தை மீட்டு தரக்கோரி புகார் அளிக்க வந்தார். மூதாட்டியால் நடக்க முடியாத காரணத்தால் அவரை உறவினர்கள் தூக்கி வந்தனர். நிலத்தை மீட்டு தரக்கோரி நீதிமன்றம் உத்தரவிட்டும் விடியா திமுக அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என மனுவில் மூதாட்டி குற்றம் சாட்டியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் காவிரியில் உடனடியாக கர்நாடக அரசு தமிழகத்திற்கு தேவையான தண்ணீரை திறந்துவிட வலியுறுத்தி விவசாய சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அறந்தாங்கி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மற்றும் ஆளும் விடியா திமுக அரசின் கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சியின் பிரமுகர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடி மற்றும் அரிச்சல் முனை பகுதியில் சாலை ஓர கடைகளை அகற்றியதால் வியாபாரிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். சுற்றுலா பயணிகளுக்கு சங்கு, பழம், குளிர்பானங்கள் உள்ளிட்டவைகளை விற்பனை செய்து 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வாழ்க்கையை நடத்தி வந்தனர். போக்குவரத்துக்கு இடையூறாக இருப்பதாக கூறி கடைகளை அகற்றி தடை விதித்துள்ளதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக பெய்து வரும் நிலையில் நீர்பிடிப்பு பகுதிகளான அவலாஞ்சி, எமரால்டு, குந்தா மற்றும் பைக்காரா அணைகளின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. குந்தா அணைக்கு வரும் நீரோடைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அணைக்கு வினாடிக்கு 500 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக அணையில் முழு கொள்ளளவான 89 அடியை நீர் எட்டியுள்ள நிலையில் அணையின் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு 500 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் கரையோர கிராம மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது.
ராமநாதபுரத்தில் 1 கிலோ தக்காளி 120 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதால் இல்லத்தரசிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ராமநாதபுரம் நகர்ப்பகுதி காய்கறி கடைகளில் அனைத்து வகை காய்கறிகளின் விலையும் உயர்ந்துள்ளது. வரத்து குறைவு மற்றும் ஆடி மாத பிறப்பு காரணமாக காய்கறிகளின் விலை உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. 1 கிலோ தக்காளி 100 ரூபாய் முதல் 120 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த வாரம் 1 கிலோ கேரட் 80 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்போது 1 கிலோ 160 ரூபாய் வரை உயர்ந்துள்ளதால் இல்லத்தரசிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். விண்ணை தொடும் அளவிற்கு உயர்ந்து வரும் காய்கறிகளின் விலையை விடிய அரசு குறைக்க எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். கொடைக்கானலில் அழியும் தருவாயில் உள்ள கிரீன் ஆப்பிள்களை பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. குளிர்ச்சியான மலை பிரதேசங்களில் மட்டுமே விளையக்கூடிய கிரீன் ஆப்பிள் உற்பத்தி காலநிலை மாறுபாட்டால் கொடைக்கானலில் வெகுவாக குறைந்துள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். எனவே மலைவாழ் விவசாயிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கி அழிந்து வரும் கிரீன் ஆப்பிள் உற்பத்தியை பெருக்க வேண்டும் என பலரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை ஆற்காடு நகராட்சியில் கைது செய்யப்பட்ட அதிமுக வார்டு உறுப்பினரை விடுவித்து வழக்கை ரத்து செய்யக்கோரி அதிமுக கிழக்கு மாவட்ட செயலாளர் ரவி மற்றும் மேற்கு மாவட்ட செயலாளர் SM சுகுமார் தலைமையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்தனர். ஆற்காடு நகராட்சியில் மக்கள் பிரச்சினைகளுக்காக போராடி வந்த அதிமுக 8வது வார்டு உறுப்பினர் K உதயகுமார் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். இதனை எதிர்த்து அதிமுக சார்பில் 2 கட்ட போராட்டம் நடத்தப்பட்ட நிலையில் வழக்கு பதிந்து கைது செய்யப்பட்டுள்ளார். விடிய அதிமுக ஆட்சியில் கருத்து சுதந்திரம் நசுக்கப்பட்டு மக்களுக்காக குரல் எழுப்பியவரை கைது செய்ததற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள அதிமுகவினர் ராணிப்பேட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து வரும் கனமழை காரணமாக அணை பிள்ளையார் தடுப்பணை நீர்வீழ்ச்சியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் உள்ள அணை பிள்ளையார் கடந்த 1 மாதமாக முற்றிலும் தண்ணீர் இன்றி வறண்டு கிடந்தது. இந்த நிலையில் கொட்டக்குடி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் அணை பிள்ளையார் தடுப்பணை நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் வெள்ளம் போல ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. மேலும் உள்ளூர் மற்றும் வெளியூர் சுற்றுலா பயணிகள் தடுப்பணை நீர்வீழ்ச்சி பகுதிகளில் இறங்கவும் குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது.